வாய மூடி. திமுற உனக்கு கைய வச்சுக்கிட்டு பேசாம இவ்வளவு திமுற உனக்கு. எவ்வளவு திமுற இருந்தா என்னையவே அடிப்ப. ஆமா உன்னை விடுறதுக்கு தான் நான் இங்க கடத்திட்டு வந்தேன் பாரு. விட முடியாதுடி, விட முடியாது. எனக்கு நீதான் வேணும். அவ இருக்கின்ற தைரியத்துல தானே நீ அந்த ஆட்டம் போட்ட. இப்ப பாரு உனக்கு என்ன நிலைமை. ஏய் எனக்கு அப்படி கை கைன்னு கத்த விட்டுட்டு இருக்க. கட்சி பச்சை மூக்கு அமுக்குடா. சரி மாப்பிள்ள. போலீஸுக்கு தெரிய விட்டாதானடி. இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? அவகிட்ட போய் எங்க போறோம் ஏது போறோம் எதுக்கு போறோம்னு சொல்லிட்டு இருக்கு. வேலை இல்லையடா உனக்கு. அப்பல பின்ன எங்க போறோம்னு இவளுக்கு தெரிய வேணாம். உனக்கு எனக்கும் நாளைக்கே கல்யாணம். ஆமா உனக்கு எனக்கும் நாளைக்கே கல்யாணம். உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ஏன் இப்படி என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்க? நான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேனே, என்ன விட்டுரு. ஓஹோ என்ன பிடிக்கல? உனக்கு அந்த டாக்டரை பிடிச்சிருக்கோ? எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு எங்க அம்மா மட்டும் போதும். என்ன விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு. விட முடியாதுடி. நான் கல்யாணம் பண்ணி காலம் பூரா எனக்கு அடிமையா வச்சிருக்கல. அப்புறம் பாரு. ஏய் வளவலன்னு பேசாம வாய பொத்துடா. சரி மாப்பிள்ள. வேண்டாம் வேண்டாம், அப்படி பண்ணாத, வேண்டாம். கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. என்ன பிடிக்கல? எவனா ஒரு டாக்டர் அவனை உனக்கு பிடிச்சிருக்கு. விட்டுருவேனா நானு? எவனை வேணா கூட்டு வரட்டும், எனக்கு எந்த பயமும் இல்லையே. போலீஸ் கிலீஸ்ன்னு பயமுறுத்துறா. போலீஸ் வந்துருமோ? அதெல்லாம் ஒண்ணும் வராது. அவ கழுத்துல நீ தாலி கட்டிட்டா அப்புறம் நீ அவ புருஷனை எந்த பொண்டாட்டியும் போலீஸ்ல மாட்டி விட மாட்டா. அதே மாதிரி அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ற வயசுதான். இதுக்கப்புறம் போலீஸே நினைச்சாலும் உங்களை பிரிக்கவே முடியாதுடா. ஐயோ தேங்க்ஸ் மாப்பிள்ள, எல்லாம் ஒன்னாலதான். எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். அறிவிட்டவன் இந்த நேரத்துல எப்படி இருக்கணும்ன்ற விவஸ்தையே இல்லை உனக்கு. மாப்பிள்ள எனக்கு சந்தோஷமா இருக்குடா. எனக்கு கல்யாணமா? எனக்கு ஏன் ஆச்சரியமா இருக்கு. அதுவும் நான் ஆசைப்பட்ட பொண்ணு கூட. அவளுக்கு சம்மதம் இல்லாட்டியும் எனக்கு அவளை தாண்டா பிடிச்சிருக்கு. பின்ன ஏன்டா அவளை கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருந்த? ஆமா மாப்பிள்ள, அவளை கல்யாணம் பண்ணி அவ அழகா இருக்கின்ற திமிரெல்லாம் அடக்கணும். மத்தபடி ஐ லவ் யூ மாப்பிள்ள. அதனால உங்க அம்மா பெத்துச்சா செஞ்சுச்சான்னு தெரியலடா. எந்த நேரத்துல பெத்துச்சா எனக்குன்னு வந்து மாட்டி இருக்கு பாரு. சரி 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 மாப்பிள்ள. பாரு இதுக்கு ஆகிற செலவெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். என்கிட்ட ஒத்த பைசா இல்ல. சரி மாப்பிள்ள, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு நீ இவ்வளவு தூரம் உதவி பண்ணதே பெருசு மாப்பிள்ள. இவனுக்கு உதவி பண்ண வந்துட்டு நான் இவன்ட்டுலாம் அடி வாங்க பண்ணது இல்லையே. ஐயோ ஐயோ எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? தர்ஷினிக்கு என்னாச்சு? கடத்திட்டு போறாங்களா? ஐயோ யாருன்னு தெரியுமா? அவங்க மாமா மேலதான் சந்தேகமா இருக்கு. அவன் முறை பையனா? மாமா அவன்தான். அவன் சத்த மாதிரி தான் கேட்டுச்சு. தயவு செஞ்சு போய் என்னன்னு பாருங்க. இந்த பக்கமா தான் போகுது காரு. நீ கவலைப்படாத, நான் போய் பாத்துக்கிறேன். நீங்க போய் பாருங்க, நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். சரி. எந்த பக்கம் போயிருப்பானு தெரியலையே. ஐயோ தர்ஷினி, உன்னை நான் எப்படி காப்பாத்த போறேன்? நான் பக்கத்துல இருந்து கூட உனக்கு இப்படி ஆயிடுச்சு. சாரிம்மா, என்ன மன்னிச்சிரு. நான் பக்கத்துல இருந்து கூட இப்படி எல்லாம் நடந்திருக்க விட்டுருக்க கூடாது. இப்ப நான் என்ன பண்ணி தொலைவேன்? யார்கிட்ட சொல்லுவேன்? ஐயோ கடவுளே, மட்டும் கடத்திட்டு போய் ஏடா கூடமா எதுவும் பண்ணிடக்கூடாது. நீங்க தான் கடவுளை காப்பாத்தணும். பின்னாடி பின்னாடி வந்துடாமடா, சீக்கிரமா போ. யாருடா வருவா? யாரும் நம்ம கடத்தினதை பார்க்கவே இல்ல. இவன் ஃப்ரெண்ட தவிர. இவன் ஃப்ரெண்டு ஒரு ஆளு போதும்டா, சீக்கிரமா போடா. அவளே போன் போட்டு எல்லாத்துக்கும் சங்கு ஊதிடுவா. கவலைப்படாதடா, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறேன்னு தானே சொல்ற. கடைசியில விட்டுட்டு ஓடிட்டேன்னு அவ்வளவுதான். நீ எதையும் நினைச்சு பயப்படாதடா. அப்படி ஒண்ணு நான் விட்டுட்டு போகவே மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, உன்னை விட்டுட்டு நான் போவே மாட்டேன்டா. ஐயோ சூப்பர் மாப்பிள்ள, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஆமா இப்ப ரொம்ப முக்கியம். சரி வேமா போ. நல்ல வேலை யாரும் பின்னாடி வர மாதிரி தெரியல. அப்புறம் ஏன்டா கவலைப்படுற? பயப்படாம இரு. கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு எனக்கு மறு வேலை. சரி மாப்பிள்ள. ஐயோ பாவம் தர்ஷினி, ஏடா கூடமா எதுவும் 1000 மட்டும் கூடாது. எனக்கு தான் தர்ஷினி, எனக்கு மட்டும்தான். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு உன்னை நான் காப்பாத்தாம விட மாட்டேன். எந்த பக்கம் போய் தொலைஞ்சிருப்பாங்க? வண்டி நம்பர் கூட கேட்காம போயிட்டேனே. தர்ஷினி உன்னை எப்படி கண்டுபிடிக்க போறேன்? குஜாலா இருக்கு மாப்பிள்ள. இருக்குண்டி இருக்கும். அவனுக்கு ஈரப்பழைய நடுங்கிக்கிட்டு இருக்கு, உனக்கு குஜாலாவா இருக்கு. என் செல்ல எவ்வளவு அழகா தங்கிட்டு இருக்கு. போடா இவனே. அவன் கிடக்குறியா செல்லம்? நம்மளுக்கு நாளைக்கே கல்யாணம். நாளைக்கு நைட்டே ஃபர்ஸ்ட் நைட். ரொம்ப முக்கியம். இதெல்லாம் முக்கியம் தான் மாப்பிள்ள, இதுவும் முக்கியம் தான். முதல் கல்யாணம் ஒழுங்கும் நடக்குதான்னு பாருடா, அப்புறமா இதை பத்தி பேசிக்கலாம். நடக்கும் மாப்பிள்ள, நடக்கும். கல்யாணமும் நடக்கும், ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்கும். என் செல்லம்
இவ்வளவு அழகா இருக்கவளுக்கு அழகா இருக்கேன்ற திமிர் இருக்கிறதுல தப்பே இல்லை. கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன். என்னடா பண்ணி தொலைகிற? கண்டுபிடிக்கிற மாப்பிள்ள. என்னது உன் மூளையவா? இல்ல மாப்பிள்ள, நண்டு. ஒழுங்கு மரியாதையா கையை எடுத்துரு, கையை வெட்டி போடுவேன். ஐயோ, இது ஓயிடுப்பா மாப்பிள்ள. இல்ல உங்க பாட்டி இடுப்பு. சீ கையடு. சாரி மாப்பிள்ள. ஒழுங்கா கார் ஓட்ட விடுறியாடா? நானே எப்ப எவன் வந்து பிடிப்பான்ற பயத்திலேயே ஓட்டிட்டு இருக்கேன். நீ தானடா மாப்பிள்ள சொன்ன எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு. அப்புறம் ஏன்டா உனக்கு பயம்? உனக்கு தைரியம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நான் சாகிறது எனக்கு தானடி தெரியும். டேய் கிட்டக்கா பார்க்காத, உன்னைய பார்த்து பயந்து தொலைஞ்சிட போறான். ஏற்கனவே மயக்க மருந்து கலந்த கட்சி பச்சு மூக்க பத்தி இருக்கும். உன் முகர கட்டையை கிட்டக்க காட்டினேன்னு வச்சுக்க கோமாக்கே போயிருவா. போடா போட வெண்ணே. இவனுக்கு உதவி பண்ண போய் எவன் என்ன மாறுகை வாங்க போறான்னு தெரியலையே. அம்மா அம்மா என்னம்மா என்னாச்சு? அது வந்து இருமா தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ அம்மா அதெல்லாம் வேண்டாம், சீக்கிரம் வாங்குங்க. அம்மா தண்ணிய குடி. ஐயோ அம்மா இது இப்ப முக்கியம் இல்ல. என்னம்மா என்ன பிரச்சனை, என்னாச்சு? இந்த தர்ஷினி அம்மா அம்மா தர்ஷினிய கடத்திட்டாங்க. ஐயோ என்னம்மா சொல்ற? என் பிள்ளைய கடத்திட்டாங்க? ஆமாம்மா சீக்கிரமா வாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். யாருமா என் பிள்ளைய கடத்தினது? அதான் அந்த பொய். யாரு? அது சேகர. ஆமாம்மா அவன்தான். சீக்கிரமா வாங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் இப்ப? அம்மா அழுதுட்டு இருக்கிறது இப்ப நேரம் இல்ல, சீக்கிரமா வாங்கம்மா. ஐயோ கடவுளே, நான் யாருக்கு என்ன தீங்கு பண்ணி என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அங்க நல்லா இருக்குது, உனக்கு பிடிக்கலையா? அழுகாதீங்கம்மா, வாங்கம்மா. கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. கேடு கிட்டவனால என் பிள்ளைக்கு எதுவும் நடக்கக்கூடாது. என்னாச்சு சாந்தி, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? எங்களுக்கு பேச நேரம் இல்ல, நாங்க அப்பயே போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆகணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? அப்படி என்ன ஆச்சு? சரோஜா, நான் என்னத்த சொல்லுவேன்? நானும் என் பிள்ளைய நல்லா இருக்கவே யாருக்குமே பிடிக்கல போல. என் பிள்ளைய அந்த கேடு கட்டவே கடத்திட்டு போயிட்டியா? யார் அந்த டாக்டரா? டாக்டர் இல்ல, சேகர் ஏடு விட்டவன். இது சேகர்? ஆமா சாந்தி, என் பிள்ளைய கடத்திட்டு போயிட்டானா சாந்தி? ஆமாக்கா, நான் இருக்கத்துல என் கண்ணு முன்னாடியே அவளை கார்ல இழுத்து போட்டு கடத்திட்டு போயிட்டாங்கக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம்? பொம்பளை பிள்ளைய கடத்துற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா என்ன? சரோஜா, இப்ப பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. ஆமாமா சீக்கிரமா வாங்க, பேசுறதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல. அவன் பேர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவான். யார் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க? வேற யாரு? உன் மகன் பேர்ல தான். எனக்கு என் மகன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உன் மகன் சாந்தி மகளா கடத்திட்டு போயிட்டானா? இருக்காது, என் மகனா இருக்காது. இவன் மகா பெரிய அழகு ரதி, அவளை கடத்திட்டு போறாங்க. அவ எவன் கூட ஓடி போனாளா? எனக்கு தெரியும், இவளுக்கு எப்படி எல்லாம் சிலிப்பிக்கிட்டு திரியத்திலே தெரியும். அவ எவன் கூடயாச்சும் ஒரு நாள் ஓடி போவான். பாரு, தேவையில்லாம ஏதாச்சும் பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். உன் மகன் தான் என் மகளை கடத்திட்டு போயிருக்கான். ஆமாமா, உன் மகன் கூட சேர்ந்து உன்னையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நீ அடங்குவ. போலீஸ்காரங்க வந்து முட்டிக்கு பேத்தா தெரியும் கடத்திட்டு போயிருக்கானா இல்ல அவளா ஓடி போயிருக்காளான்னு. எவா சாந்தி, என் மகன் கடத்திருக்க மாட்டான். அன்னைக்கு சண்டையில ஒரு டாக்டர் பையன் இவதான் என் பொண்டாட்டின்னு சொன்னா பாத்தியா, அவன் கூட தான் ஓடி போயிருப்பா உன் மகன். பாருங்க, நீங்க என்னத்தையோ பேசிட்டு இருக்காதீங்க. நான் பார்த்தேன், உங்க மகன் தான் தர்ஷினியா கடத்திட்டு போனா. உன் கண்ணை வச்சு நீ நல்லா பாத்தியா என்னமோ? இல்ல, நான் நல்லா பார்த்தேன். உங்க மகனும் உங்க மகன் கூட இன்னொருத்தர் இருப்பான்ல, அவனும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கடத்தினாங்க. டாக்டர் தான் காப்பாத்த போயிருக்காரு. பாருடி, தேவையில்லாம குடும்பத்துல வந்து சண்டையை தூட்டிட்டு இருக்காத. நான் சொல்றேன், அவ ஓடிதான் போயிருப்பா. ஓடி போனாலா இல்ல கடத்திட்டு போனாங்களான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தெரியுமா இல்லையா? அதுக்கு நீ என் பிள்ளை மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? என் பிள்ளை கடத்திட்டே போயிருக்க மாட்டான். என் பிள்ளை இவ்வளவு நேரம் வீட்டுல தான் இருந்தான், இப்பயும் வீட்டுல தான் இருக்கான். வீட்டுல தான் இருக்கானா? கூப்பிட்டு வந்து காமிங்க பாப்போம். அண்டவ கிட்ட என் பிள்ளைய காமிக்கணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்ல. நான் சொல்றேன், என் மகன் வீட்டுல தான் இருக்கான். கூட்டு வா பாப்போம். ஆனா வாசாந்தி, நம்ம வீட்டுக்கே போய் பாப்போம். வீட்டுல எவனும் காலை வைக்க கூடாது, காலை வெட்டி விடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இல்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? உன் மகன் வீட்டுல தான் இருக்கான்னு சொல்ற, காட்டவும் மாட்டேன்ற. நாங்களும் போய் பார்க்கணும் சொன்னாலும் அதுக்கும் முடியாதுன்ற. அப்ப உன் மகன் வீட்டுல இல்ல, அப்படித்தானே? இல்ல, இவங்க மகன் வீட்லயே இல்ல, நான் பார்த்தேன். அவர் தான் கார்ல இருந்தாரு. ஆமா, அந்த பரதேசி நாய்க்கு அவர் இவருன்னு மரியாதை கொடுக்காட்டி குறைஞ்சா பேரு. பாரு சரோஜா, நீ என்னமாச்சும் பேசிட்டு இருந்தா என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? இப்படி கேடு கட்ட பிள்ளைய பெத்து விட்டுருக்கல தெரியல? நீ எவ்வளவு கேவலமானவனே. அதான் அவ பிள்ளையும் அவளும் ஆகாதன்றீங்கல்ல, அப்புறம் இடத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணி தொலைறீங்க. நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? ஆமா, விட மாட்டோம். இப்ப என்னன்ற? நீ வா சரோஜா, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா தெரியும். பாருடி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு
எனக்கும் தெரியல. நானும் வாயை பழந்து பார்த்துட்டு இருக்கேன். சண்டை போடுறாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்னம்மா ஆச்சு? உமாக்கா, அது வந்து அது வந்து தர்ஷினிக்கு என்னாச்சு? தர்ஷினிய கடத்திட்டாங்க. என்னம்மா சொல்ற? தர்ஷினிய யார் கடத்தினது? நிக்கிறாங்களே, அவங்களோட மகன் தான். யார் அந்த ரவுடி பயலா? ஆமா, அவன் தான். பாத்தீங்களா வினோதினி அக்கா, இந்த எடுவட்ட பையன் என்ன வேலை பார்த்திருக்கானே. ஆமாமா, நான் இதெல்லாம் நடக்கணும் எதிர்பார்க்க கூட இல்ல. நான் கூட அன்னைக்கு 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க போட்ட போடுவே அவ பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவன் என்னடானா இப்படி இல்லாம பண்ணிட்டு இருந்தான். சரோஜா, இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது, சீக்கிரமா வா. ஆமா வா. என்ன வா? இல்ல என்ன வான்ற? பாரு, என் புள்ள மேல ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் கொடுத்த என்ன பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவேன்னு இங்க பாருடி. என் புள்ள மேல ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தாங்க, அவ்வளவுதான், உன்னையும் உன் மகளையும் கொன்றுவேன். ஓஹோ, கொன்றுவியா? அவ்வளவு தைரியமாச்சா உனக்கு? ஓஹோ, கேடுகட்ட பிள்ளைய பெத்து வச்சுட்டு உனக்கே அவ்வளவு இருந்தா அவளுக்கு எப்படி இருக்காது? அண்டாவ பேச்ச கேட்டுட்டு என் பிள்ளை மேல சந்தேகப்படுறாரு, நான் கிடையாது. இங்க பாருங்க, உங்க பிள்ளை மேல சந்தேகப்படுறதுல என்ன தப்பு? ஏன்னா அவன் தான் இவளை கட்டணும்னு ஒத்த கால நின்றான். இவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். கடத்திருக்க மாட்டான்றதுக்கு என்ன நிச்சயம்? இங்க பாரு, தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத. நான் பார்த்தேன், நானும் தர்ஷினியும் காலேஜ் விட்டு வந்தப்ப கடத்திட்டு போயிட்டாங்க. சிகப்பு கலர் காரு, எனக்கு நல்லா தெரியும். ஓ, இவனோட எனக்கு எவ்வளவு இம்சன்னு பாரு. இங்க பாருங்கடி, அது என் பிள்ளையா இருக்காது. நான் எந்த கோயில்ல வேணா வந்து சொல்லுவேன். நானும் சொல்லுவேன், எந்த கோயில்ல வேணா நானும் வந்து சொல்லுவேன். நீ குட்ட இனிமே குனிய மாட்டேன். அண்ணன் பொண்டாட்டி, அண்ணன் புள்ளன்னு நான் பொறுத்தது போதும். இப்ப என் பிள்ளைக்கே ஒரு பிரச்சனைன்றப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன். ஓஹோ, உனக்கு அவ்வளவு ஆயிப்போச்சா? நீ ஒரு பிச்சைக்காரி தானடி, உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க. இங்க பாரு, தேவையில்லாம ஏதாச்சும் பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். பிச்சைக்காரி நீ எனக்கு பேசுற? நீங்களா இருக்க தைரியத்துல தானடி அவ இவ்வளவு ஆடிட்டு இருக்கா. யார் ஆடுறது? இல்ல யார் ஆடுறது? இல்ல நீ தாண்டி அகம்பாவம் பிடிச்சு ஆடிட்டு இருக்க. கோகிலா, என்ன உங்களுக்கு? எதுக்காக இப்படி வந்து வரைச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்க? பிரச்சனை பண்ணணும்னு அலைஞ்சிட்டு இருக்கியா? யாரு பிரச்சனை பண்றது? நீ தாண்டி. எதுக்கு இங்க வந்து அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? ஆமா, எனக்கு சண்டை போடுறதுக்கு நேத்தி கடை பாருங்க. இவகிட்ட சண்டை போடுறது எனக்கு நான் தலையெழுத்து. என்னத்துக்கு இங்க வந்து வரைச்சுக்கிட்டு நிக்கிற? உங்க தங்கச்சிகிட்டயே கேளு. நீ சொல்ல முடியாதா? தங்கச்சி மகா எவன் கூடயே ஓடி போயிட்டா. அதுக்கு என் புள்ள அவனை கடத்திட்டு போயிட்டானே பாலியா போடுறாங்க. என்னம்மா சொல்றா இவ? கேக்குறல்ல, உங்க அண்ணன் கேக்குறாருல, இப்ப சொல்லுடி. நீ பேசுற பேச்சுக்கு உன் வாயில அழுகிதான் போகும். அம்மா, இவ்வளவு நேரம் எப்படி பேசிட்டு இருந்தா? இப்ப பாரு, பாத்தீங்களா? நீங்க வரவோ எப்படி நீலிக்க நீர் வடிச்சு நடிச்சிட்டு இருக்காங்க. அரைஞ்சு பல்லுல எல்லாம் பேத்துருவேன், பேசாம நில்லு. நடிடி, நடி. எவ்வளவு நடிக்க முடியுமோ அவ்வளவு நடி. நடிச்சு தானே என் புருஷனை ஏமாத்தி உன் பக்கம் இழுத்துக்கிட்ட. பாரு கோகிலா, என்ன பத்தா வீட்டு வரீங்களா? என்ன தேவையில்லாம எனத்தையாச்சும் பேசிட்டு இருந்த மூஞ்சி கிஞ்சிலாம் பேந்துரும். என்னாச்சுமா நீ சொல்லு. இங்க பாருங்க, உன் பிள்ளை எங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்தினதுக்கு அப்புறமும் நாங்க எதுவுமே பண்ணாம இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். உன் பிள்ளைன்ற காரணம் மட்டும்தான். ஆமா, எதுவுமே பண்ணல பாரு. அதான் ஆளை விட்டு அடிச்சிங்களே, அது பத்தாதே. ஏச்சி வாய முடு. பெருசா வந்துருவாரு தங்கச்சிக்கு வக்காலத்து வாங்கிட்டு. பாருங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட சொல்லாததுக்கு காரணம் நீதான். உனக்காகத்தான் நான் எதுவுமே பண்ணாம இருந்தேன். ஆனா இப்ப உன் மகன் என் பிள்ளைய கடத்திட்டு போறதுக்கு அளவுக்கு துணிஞ்சிட்டான். கடத்திட்டு போயிட்டானா? இந்த ராஸ்கல் எப்படியா பண்ணா? ஆமா, உன் மகன் பெரிய அழகு ரதி, கடத்திட்டு போறான். போங்கிட்டு வாய மூடி தொலைடி. இங்க பாருங்க, இதெல்லாம் உண்மையா இருக்காது. அவ கூடயாச்சும் ஓடி போயிருப்பா. நீ வாய மூடுன்னு சொன்னேன். அவ ஓடி போனதுக்கு என் பிள்ளை எப்படி காரணமா இருக்க முடியும்? இப்ப வா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் பிள்ளைய கம்ப்ளைண்ட் கொடுக்க போறலாம். அதுக்கு எப்படி நான் ஒத்துக்கிற முடியும்? யாருமா சொன்னது கடத்திட்டு போயிட்டான்? கூட படிக்கிற புள்ளதான். நீ பாத்தியாமா? அவன் தான் கடத்தினியா? ஆமா, நான் பார்த்தேன். நானும் அவளும் காலேஜ் விட்டு வர வழியில ஒரு கார் கொண்டு வந்து அவளை உள்ள இழுத்து போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் கத்துனேன். டாக்டர் வந்து பின்னாடியே அவளை காப்பாத்தணும்னு போயிருக்காரு. அடியே, நீங்க காலேஜ் விட்டு வரதுல டாக்டருக்கு என்ன வேலைங்க? அது வந்து ஏச்சி வாய மூடு. உன் பிள்ளைதான் கடத்திருக்கான்னு நல்லா தெரியும். ஆமா, நீங்க உங்க தங்கச்சிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வாங்க. நானும் என் பிள்ளையும் உங்களுக்கு முக்கியமே இல்ல. ஆமா, இப்ப என்னன்றதுக்கு? நான் பொண்டாட்டியா இல்ல அவ பொண்டாட்டியா? இதுக்கு எப்ப நடுச்சு? என்ன கேள்விடி இதெல்லாம்? சந்தோஷமா உனக்கு? இப்ப சந்தோஷமா? என் குடும்பம் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படித்தானே? அதனாலதான் என் புருஷன் அதை இதையும் சொல்லி என்ன பிரிக்கலான்னு பாக்குறேன். ஐயோ, அப்படிலாம் இல்ல. வாய மூடுறி. நீ வாய மூடுறி. பொம்பளை மாதிரியா பேசுற? கேடு கட்டவளே. யாரு கேடு கட்டவ? நீ தாண்டி. நீதான். நீ எங்க இருந்தே வந்தவதான். ஆனா அவ எனக்கு தொப்புள் கொடி சொந்தம். அப்ப நான் யாரோ அப்படித்தானே? நீ எப்படி வேணா வச்சுக்க. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசுனேன்னு வச்சுக்க, நாக்க புடிச்சு இழுத்து அறுத்து விடுவேன். அறுப்பியா? அறுப்ப. எனக்கு கேட்க யாருமே இல்லன்னு தானே இப்படி எல்லாம் பேசுற? இப்ப
ஓடி போய் தொலை, நான் நிம்மதியா இருப்பேன். வந்ததும் சரியில்லை, எனக்கு வாச்சாதும் சரி. யாராவது சொந்த தங்கச்சி எப்படி எல்லாம் பேசுவாங்களா? உன் நாக்கெல்லாம் அழுகி தாண்டி போகும். உன் தங்கச்சிக்காக கட்டின பொண்டாட்டியவே இப்படி ஒதுக்குறல. சிப்பே, இரு இரு, நான் யாருன்னு காட்டுறேன். என் புருஷனை வச்சு எல்லாரும் முன்னாடியும் என்ன அடிக்க வச்சுட்டேல, உன்னையும் உன் மகளை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. பாத்துக்கலாம், போங்கிட்டு. சும்மா விட மாட்டேன்டி, உன்னை சும்மாவே விட மாட்டேன். பாரியா, உன் தங்கச்சிக்கு எப்படி நீ இருக்கியோ அதே மாதிரி எனக்கும் ஆள் இருக்கு. நான் கூட்டிட்டு வந்து நான் யாருன்னு காட்டுறேன். அதான் போன்னு சொல்லிட்டேன்ல, திரும்ப அரை வாங்கணுமா? எல்லாம் ஒரு புருஷன். அண்ணி போகாதீங்க. ஈரதெல்லாம் செஞ்சுட்டு அண்ணி பண்ணின்றா பொசகட்ட சிரிக்கி. அண்ணே கூப்பிடுனே, அண்ணிய கூப்பிடு. போனா போய் தொலைகிறா, நான் நிம்மதியா இருப்பேன். இரு இரு, நீ எப்படி நிம்மதியா இருக்கானே நான் பார்க்கத்தானே போறேன். என்ன வாட்டி விட்டுட்டு நீ நிம்மதியா இருந்துருவியா? கூப்பிடுங்கண்ணே, கூட கொஞ்சம் ஏதாச்சும் பிரச்சனையாக போகுது. எவன் வந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, உன் குடும்பத்துல பிரச்சனை வரணும்னு நான் நினைச்சதே இல்லைண்ணே. அவ கடக்கா, நீ விடுமா. அண்ணே, உன் மகன் ஒழுங்கா இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நானே என் பிள்ளைய உன் மகனுக்கு கட்டி வைப்பேன். ஆனா உன் மகன் தெரியுமா, தெரியும். இவனை பெத்ததுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கலாம், காலம் பூரா கஞ்சி ஊத்தும். இவனை பெத்து காலம் பூரா நான் அடுத்த ஆள்கிட்ட கேவலமா பேர் வாங்கியிருக்கேன். இவனை பெத்ததுக்கு பேசாம கள்ளிப்பால் ஊத்தி கொண்டிருக்கலாம். அப்படிலாம் சொல்லாதே, உனக்குன்னு இருக்காது ஒரே ஒரு பிள்ளை. அதுதாம ஏன் பெத்தேன்னு தெரியல. இவ இருக்க மாதிரி தானே இவ பிள்ளையும் இருக்கும். அவன் கெட்டதுக்கு காரணமே இவதான். முன்னாடியெல்லாம் ஒழுக்கமா தான் இருந்தான். அவன் கெட்டதுக்கு காரணமே இந்த சிரிக்கிதான். போய் எப்படியாவது அண்ணிய கூட்டு வா. அவ கலக்கா, வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அண்ணே, நீ வாமா, தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் பெத்த பிள்ளையாவது கட்டின பொண்டாட்டியாவது. இப்படி ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி, அப்படி ஒரு புள்ள. இங்க பாரு சாந்தி, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. அதான் உங்க அண்ணனே கூட வராரு. அப்புறம் நமக்கு இல்ல சரோஜா, இருந்தாலும் என்னால என் அண்ணன் குடும்பம் கெட்டு போறது. லூஸ் மாதிரி பேசாத சாந்தி. அவ இப்ப போவ, நாளைக்கு வந்து குடிக்கிறோம். இப்போதைக்கு நம்ம புள்ளதான் முக்கியம். அவன் ஏமாச்சும் பண்ணி தொலைஞ்சிட்டியானா அப்புறம் ஐயானாலும் வராது, அம்மானாலும் வராது. எப்படா உன் குடும்பத்தை கெடுக்கலான்னு தான் நினைச்சிட்டு இருக்கா. அவன் தாலி கீழே என்னமாச்சும் கட்டிட்டானா அவ்வளவுதான். அப்புறம் உன் புள்ள அப்படி மட்டும் சொல்லாத சரோஜா. என் பிள்ளைக்கு தாலி கீழே கட்டி கூட்டிட்டு வந்தானா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சும்மாவே என் பிள்ளைய எப்படா கொடுமைப்படுத்தலாம்டா இவ பையனும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு மட்டும் நான் இடம் கொடுக்கவே கூடாது. அதுக்குத்தான் சொல்றேன், நாம முன்னாடியே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா? கண்டுபிடிச்சிருவாங்க. சீக்கிரமா வா. பத்தாததுக்கு அதான் அந்த டாக்டர் பின்னாடியே போயிருக்காருன்னு சொல்றாளே, வா பாத்துக்கலாம். சரோஜா, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாது, பயப்படாம இருங்க சாந்தி அக்கா. சர்ச்சனிக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா, இவளுக்கு குண்டக்க மண்டக்க பேசுவாளுங்க. இவளுகளே உனக்கு தைரியம் சொல்றதுன்னா அப்ப நீ பாத்துக்க. சாந்தி அக்கா, சரோஜாக்கா சொல்ற மாதிரி இப்ப நின்று பேச நமக்கு நேரம் இல்ல. சீக்கிரமா வாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? வேணாம்னு சொல்ற பிள்ளைய எதுக்கு வலுக்கட்டாயமா இப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல. வேற எதுக்கு? உன்னையும் உன் பிள்ளையும் பிடிக்கல, உங்களை எப்படியாச்சும் ஆசமாக்கணும். அதுதான் அவளோட எண்ணமே. பாத்தியா, கடத்திட்டு போயிட்டியான்னு உறுதியா சொன்னதுக்கு அப்புறமா என் பிள்ளை கடத்தலன்னு ஒத்த கால வந்து நிக்கிறா பாரு. இவெல்லாம் என்ன ஜென்மமா எனக்கும் தெரியல. இவன் மகனுக்கு என் பிள்ளைய கட்டி வச்சா எவ்வளவு கொடுமைப்படுத்துவான்னு தெரிஞ்சுதானே நானும் என் பிள்ளையும் மாட்டேங்கிறோம். அப்புறம் ஏன் இப்படிலாம்? அதான் சொல்றேனே, உங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கணும் தானே நினைச்சிட்டு இருக்கா. இங்க நல்லா இருக்க கூடாது, உன் மக படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரு கெட்ட எண்ணம் அவளுக்கு. அதனாலதான் இந்த கேடு கெட்ட வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காவ. சரி, சீக்கிரமா வாங்க, பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. அம்மா வினிதா, சொல்லுங்கம்மா. எனக்கு நல்லா தெரியும்ல, அவன் தானே கடத்திட்டு போனா இல்ல வேற யாராச்சும்? இல்லம்மா, நான் சத்தியமா சொல்றேன், அவங்க தான் கடத்திட்டு போனாங்க. என் 2 கண்ணாலே பார்த்தேன். யாராச்சும் காப்பாத்துங்கன்னு கத்துனேன். அதுக்கப்புறம் தான் என் குரலை கேட்டு டாக்டரே வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. இப்ப எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு எதுவுமே எனக்கும் தெரியாது. அதனாலதான் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு உங்களை கூப்பிட வந்தேன். எவ்வளவு திமிரு அவனுக்கு! பட்ட பகல ஒரு பொம்பளை பிள்ளைய கடத்திட்டு போற அளவுக்கு தைரியம் வந்துச்சு அவனுக்கு. ஏங்கா, அந்த 2 பையங்க வந்து அடிச்சதுனால ஒருவேளை கோவத்துல கடத்திட்டு போய் கொன்னுடலான்னு நினைச்சிருப்பானா? வாய மூடி விடாதே. ஹாய் செல்லகுட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லகுட்டி. அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கங்க. அப்பனாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.